யார் அது? நான் தான் மாமா, கண்ணம்மா. இந்த அர்த்தராத்திரியிலே தனியாவா வந்த? ஆமா மாமா, இந்த வீட்டுக்கு நான் வர்றதுக்கு ராத்திரியா இருந்தா பகலா இருந்தா இது தப்பம்மா. நீ நாளைக்கு காலையிலேயே வந்திருக்கலாம். ஐயோ, விடிற வரைக்கும் நான் ஏன் வீட்லயே இருந்திருந்தா நாளைக்கு மட்டும் இல்ல மாமா, இனி என்னைக்குமே நான் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க முடிஞ்சிருக்காது. அப்படி என்னமா நடந்தது? அது வந்தத்த ஏங்கம்மா வழக்கம் போல சண்டை பட்டு வந்தியா? ஆமா. சரி சரி பாபா, வழக்கம் போல நான் உன்னை கூட்டிட்டு போய் உங்க அப்பாவை சமாதானப்படுத்தி வீட்டுல விட்டு வந்துடுறேன். வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் அந்த வீட்டுக்கு போனா நான் உயிரோட இருக்க மாட்டேன். கண்ணம்மா, அந்த பண்ணையார் பரமசிவ பணத்தை காட்டி எங்க அப்பாவை மிரட்டி என்ன கல்யாணம் செய்து கொடுக்க சம்மதிக்க வச்சுட்டான். அதெல்லாம் ஒண்ணு நடக்காதுன்னு எங்க அப்பா என்ன அறையில வச்சு பூட்டிட்டாரு. நான் மாட்டிப்பா தப்பிச்சுட்டு ஓடியாந்துட்டேன். இத பாரு பண்ணையா, இன்னைக்கு ராத்திரி நான் இங்க தங்கிட்டேன்னா முதல்ல பார்த்து தூங்கு, மத்தெல்லாம் காலை பேசு. இல்லையா? அது முடியாது. ஏன்பா, என்னைக்கு இருந்தாலும் கண்ணம்பா உங்க மருமகளா இந்த வீட்டுக்கு வர வேண்டியது தானே. இன்னைக்கு ராத்திரி மட்டும் இருக்கட்டும், விடிஞ்சு விசாரிச்சுக்குவோம். பொன்னையா, இது ரெண்டு குடும்பத்துக்கும் இடையே பெரிய பிளவையை உண்டாக்கு. மேலும் இது கிராம பிரச்சனை. கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு விரோதமா அடைக்கலம் கொடுத்தா கிராம வழக்கப்படி அது குத்தம். நம்மையே அண்டி வர ஒரு பெண்ணு ஆபத்துல விரத மாத்தம் குத்தம் இல்லையாப்பா? நான் உனக்கு அப்பா மட்டுமல்ல, இந்த ஊருக்கு நாட்டாமக்காரன். கண்ணம்மா இனிமே இங்கே ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. கண்ணம்மா. சரி மாமா, நான் போறேன். சொந்த வீட்டுல இடம் கிடைக்காத எனக்கு மத்தவங்க வீட்டுல கிடைக்கும் நினைச்சது என் தப்புதான். நான் அனாதை, யாருமே இல்லாதவ. அதனால வாழ முடியாதவங்க எல்லாம் எந்த இடத்துக்கு போய் சேருவாங்களோ நானே அங்கேயும் போய் சேர்ந்துக்கிறேன். பொன்னையா, நாளை காலையில என் போன எங்கேயாவது ஒதுங்கி கலந்ததுன்னா அது நீயே அடக்கம் பண்ணிடு. நான் போறேன். போகமா சாகமா இங்கே கடந்து தொலை. பொன்னையா, கண்ணம்மாவை போகச்சோம். சரிப்பா, நாங்க தங்கறதுக்கு எங்க அனுமதி கிடைக்குதோ அங்க போறோம். என்னங்க பாத்துக்கிட்டு பேசாம நிக்கிறீங்களா? கண்ணம்மா பத்திரமா கொண்டு சேர்த்து எதுக்காக கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கு? இடையாது, இங்கதான் தங்கணும். ஏன் மணி அடிக்கிற? நம்ம முடிச்சுட்டு போகல, கடவுள் தூங்கிட்டா என்ன காப்பாற்ற வேண்டாம். அப்பா வீட்லயும் இடம் இல்ல, இந்த சுப்பா வீட்லயும் இடம் இல்ல. அதான் சொக்க விட்டு கூட்டிட்டு வந்துட்ட போல இருக்கு. ஆபத்துல கடவுள் கை கொடுப்பான்னு சொல்லுவாங்க, இடத்தையே கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ராத்திரி பொழுது போகட்டும், நாளைக்கு எல்லா அப்பாங்களையும் சமாதானப்படுத்துவோம். இங்க பப்பியா நல்லா இருக்கு. நீ இதை படுக்க வேண்டாம், துண்டு வைக்கிறேன், அதை படு. இது உன் வேலை, நான் செய்தி தொலைக்கிறேன். படு படு. நான் வெளியே போய் சாந்திக்கிறேன். வெளியே குளிருமே, நீயும் இங்கே படுத்துக்க. கூடாது கூடாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தங்க கூடாது. ஏன் இதை விளையாடுறியா? பார்க்கவங்க என்ன இருப்பாங்க? என்ன நினைப்பாங்க? மண்டு மண்டு நம்ம பத்தி தப்பா கதை கட்டி விட்டுவாங்க. மண்டு மண்டு, நம்ம ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணலாங்கிறதுக்கு சாட்சியா கடவுளே இருக்காரு. அதுக்கு கடவுள் சாட்சியா இருக்காரு, பஞ்சாயத்துல வந்து சாட்சி சொல்றாரா? மண்டு மண்டு. இன்னொன்னு போட்டு படுக்க. யோ ஒண்ணுமே ஏன் கதவை சாத்துற? அது சாத்தா இருக்கணும். சாப்பா போடாத. பாப்பா போட்டு தான் செய்யணும். நான் கூப்பிட்டா திறக்கணும். தூங்கு, அப்புறம் கூப்பிடலாம் காலையில. ஏதாவது பேச பேசுறதா இந்த நேரத்தியா? அப்ப ஏதாவது பாடம் கேட்போம். பாட்டா? என்ன பாட்டு? அதான்
சம்மதமா நான் உன் கூட வர சம்மதமா அத பாடம் கேட்போம். ஓஹோ, காதல் பாட்டா? பிசாசு வரப்போது. இப்ப பாருன பிசாசு வரும். சாம் தூ நீங்க வரப்படியா நாங்க வரட்டுமா? பிசாசு என்ன பிசாசு பிசாசு கடவுளை வேட்ட போட்டுருக்கா? பிசாசு ஒண்ணும் இல்லை, எவனோ கட்டி வச்சுக்காது. ஏன் பயப்பட? சத்தம் போடும்போது சொல்லி சத்தம் போடு. பயமா இருக்கு. நான் தாப்பா போடல, நீ வெளியே வராத. போகல, நான் ஒண்ணும் வரல. ஐயோ போச்சு. என் ஆயுசுல நானும் 500 நாடகத்துக்கு மேல நடிச்சிருக்கேன். அந்த நாடகத்துல கூட நடக்காத கதை என் வீட்டுல நடந்துருச்சு. இந்த கூட்டத்துல சொல்ல எனக்கு வெக்கமாத்தான் இருக்கு. இதோ நிக்கிற என் மவளே, வயசுக்கு வந்த பொண்ணு நாளைக்கு ஒருத்த வீட்டுல போய் வாழ வேண்டியவள இந்த பொண்ணைய கடத்திட்டு போயிட்டான். நிறுத்துங்க. அவர் ஒண்ணும் என்ன கடத்திட்டு போகல. உங்க அக்கிரமம் தாங்க முடியாம நானே தான் அவரை தேடிட்டு போனேன். அப்புறம் என்னையா, கண்ணம்மாவே விரும்பி போயிருக்கிறதுனால பொண்ணையா மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம் தானா? சும்மா இவதான் போனா இவ உடனே வரவேற்பு கொடுத்து வெத்தலை பாக்கு வச்சு சேர்த்துக்கிறா. பொண்ணையாதான் இருக்கிறானுங்கிற தைரியத்துல நாளைக்கு பெற்றவங்களை விட்டு அத்தனை பொண்ணுங்களும் இவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டா இந்த கிராமத்துடைய கதி என்ன ஆகுறது? ஆனா கண்ணம்மாதான் அறிவில்லாத பொண்ணு, விளையாட்டு பொண்ணு. குழு குழு இவன் வீட்டுக்கு ஓடி போயிட்டா இவன் என்ன பண்ணிருக்கணும்? அவளுக்கு புத்திமதி சொல்லி அவ வீட்டுக்கு அனுப்பிச்சிருக்கணும் இல்லையா? அப்படி மட்டும் இவரை நினைப்பிருந்தா நான் ஒண்ணும் வீட்டுக்கு போயிருக்க மாட்டேன். எங்கேயாவது குளத்திலயோ குட்டையிலயோ விழுந்து செத்துருப்பேன். அதுக்கு எங்க அண்ணன் வீட்டுக்கு வந்துருக்கலாமே, ரெண்டு ஒண்ணுதான். இப்போ கண்ணம்மாவுடைய எதிர்காலமே பாழா போச்சு. இனிமே அவளை யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்? அதானா பாவம், அந்த பொண்ணு இனிமே யாரு கல்யாணம் பண்ணிப்பாங்க? இவரை தவிர. கண்ணம்மாவை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். எனக்கு ஆட்சி அப்படி இல்ல. ஏம்மா கண்ணம்மா, நீ என்னம்மா சொல்ற? நானும் அதுக்கு சம்மதிக்கிறேன். அப்புறம் என்னையா, முடிஞ்ச ஒரு விஷயத்துக்கு ஒரு கூட்டம் பஞ்சாயத்து தேவையா? புறப்படுங்கப்பா, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஆட்டாம நமக்கு என்னைக்கு தோதுப்படும், முகூர்த்தம் எப்போ வச்சுக்கலாம்? சும்மா இரு. கண்ணம்மாவே பொன்னையாவுக்கு கொடுக்க முடியாதுன்னு 2 தடவை என்னைக்கோ முடிவு பண்ணியாச்சு. இப்ப நமக்கு முன்னாடி உள்ள பிரச்சனை ஒரு பொண்ணை கடத்திட்டு போனதுதான். அதுக்கு என்ன தண்டனை? என்ன ரங்கதர? ஆமா, ஒரு வாட்டி போதுமாயா? 3 வாட்டி போட. ஆமா 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 ஆமா. இந்த குத்தத்தை ஊர்ல வேற யாராவது செஞ்சிருந்தா அட போட அப்படின்னு மன்னிச்சு விட்டு இருக்கலாம். ஆனா ஊருக்கே வழிகாட்ட வேண்டிய நாட்டாமக்காரோட புள்ள செஞ்சிருக்கிறான். இதுக்கு விருப்பு வெறுப்பு இல்லாம 3 வாட்டி ஆமா. இந்த ஆமா இல்ல, நீ ரொம்ப சிரமப்படுவ. இந்த ஆமா போட்டே உழைச்சுக்க. என்ன நினைச்சோம்? என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆகாத ஒரு பொண்ணை புத்திமதி சொல்லி அவ வீட்டுக்கு அனுப்பாம தன் கூடவே வச்சிருந்தது. அது யார் செஞ்சாலும் குத்தம் தான். அதுக்காக 500 ரூபாய் அபராதம் விதிக்கிறேன். நான் எந்த குத்தமும் செய்யல. நான் மன்னிப்பும் கேட்க முடியாது, அபராதம் கட்ட மாட்டேன். முடியாதுன்னா 6 மாசம் இந்த ஊருக்குள்ளேயே நுழையக்கூடாது. அப்பா, என்னங்க இது? என்ன? நான் நாட்டாமக்காரன், பொன்னையா குத்தவாளி. பஞ்சாயத்திலே தீர்ப்பு சொன்னதுதான். பொன்னையா, என்னப்பா இது? நீ போகத்தான் போறியா? அண்ணே, எங்களை விட்டுட்டு போக உனக்கு எப்படின்னா மனசு வந்தது? உன்னை போல உள்ள உத்தமன்களையே வெளியே வரட்டுறதுன்னா இந்த ஊர் உலகத்துல நீதியே இல்லையாப்பா? அம்மா, இப்ப நீதி பிடியில சிக்கி இருக்குமா? அந்த பஞ்சாயத்து அத்தனை பேரும் அந்த பண்ணையோட பணத்துக்கு அடிமையாயிட்டாங்க. அந்த பாவிகள்லாம் ஒன்னா சேர்ந்து அப்பாவே கத்தியாக்கி அந்த கத்தியாவே நெஞ்ச சுத்திட்டாங்கம்மா. பரவாயில்லம்மா, இவங்க மட்டும் என்ன, இதை விட பெரிய சக்தி ஒன்னா சேர்ந்தாலும் இந்த இடத்தை விட்டு தான் என்ன விரட்ட முடியுமே தவிர உங்க உள்ளத்திலேருந்து என்ன விரட்டவே முடியாதுமா. அவன் வந்துட்டீங்களாப்பா? காட்டுல இருக்கிற மிருகம் கூட தான்
ஆசையா இருக்குமேப்பா. அது தெரிஞ்சுமா பெத்த மகனை போட வீட்டு விட்டு விரட்டுறீங்க? கள்ளங்கபடி சூதுவாது எதுவுமே இல்லாத நம்ம மகனை விரட்டுறதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வந்தது? அப்பா அண்ணனை போக வேண்டாம்னு சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. பொன்னையா, நீ போறதான் என்னால தடுக்க முடியல. ஆனா உங்க அப்பா மேல உனக்கு கோபம் இல்லையப்பா? ஏமா அம்மா குழந்தைய திட்டா அதுக்காக குழந்தை அம்மா வெறுத்துருமா? அப்பா மேல எனக்கு ஒண்ணு கோபமே இல்லம்மா. அண்ணே, எங்களை மறந்துட மாட்டியே? அதாவது ரத்தத்தின் ரத்தம் மறந்துட முடியுமா? தைரியமா சீக்கிரம் வந்துடுறேன். ரத்தம் அம்மா சந்தோஷமாங்க. அப்படி வந்துடுறேன். பொன்னையா, அண்ணே, பொன்னையா. நீ எங்க போற? என்ன விட்டுட்டு எங்க போற? நம்ம ஊர் ஆட்சி படைக்கிறாரே பண்ணையாரு, அவருடைய கொட்ட கதைக்க ஒரு வழி காணப்போம். நீ இந்த மண்ணுல பிறந்த, இந்த மண்ணுல வளர்ந்த, இந்த மண்ணை பொண்ணாக்க ராப்பகலா பாடுபட்ட. இதை விட்டு நீ ஏன் போகணும்? ஊரார கண்டு நீ ஏன் பயப்படும்? நான் ஏன் பயப்படணும்? ஊரார என்ன போச்சுனாங்க. பண்ணையாரும் அவருடைய பணத்துக்கு அடிமையான கைகாட்டிலும் தான் என்ன போச்சுனாங்க. பொன்னையா, என்னாலதானே நீ ஊரை விட்டே போற. நேற்று ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வராம இருந்திருந்தா உனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த காலத்துக்காக என்ன பேசினாங்கன்னு பாக்குறியா? பைத்தியம். நான் இருந்தா அவங்க சுயநலத்துக்கு பாதகம்னு ரொம்ப நாளா திட்டம் போட்டு இந்த காலத்தை சொல்லி அனுப்புறாங்க தெரியுமா? பொன்னையா, ஒன்னே ஒண்ணு கேட்கட்டுமா? கேளுங்கம்மா. நீ என்னதானே கல்யாணம் செஞ்சுக்க போற? இல்ல இல்ல. அப்படின்னா என்ன உன்னோட கூட்டிட்டு போ. எதுக்கு? ஏதாவது ஒரு கோவில்ல ஒரு மஞ்சளை வாங்கி கழுத்துல கட்டிடு. என்னம்மா, நம்ம கல்யாணம் அப்படி திருட்டுத்தனமா நடக்கவே கூடாது. என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க என்ன பண்ணிக்க மாட்டேங்கிற? கூட கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போக மாட்டேங்கிற? ஐயோ பொன்னையா, நானும் உன் கூட வரையா? என்ன நீ தனியா எங்க போய் எப்படி எல்லாம் கஷ்டப்படுவியோன்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. 6 மாசம் தானே பொறுத்துக்க. என்ன விரட்ட அந்த பண்ணையாரையும் அவங்க ஆட்களையும் நம்ம ஊராவே விரட்ட போறாங்க. நீ பார்க்கத்தான் பாரு. நான் பொம்பளை, நீ ஆம்பளை, நீ அது மனசு ஒற்றுமை. உன் கண்ணுல கண்ணீர் வந்தா என் கண்ணுல வராம இருக்குமா? சரி, நான் போயிட்டுமா? தைரியமா பொன்னையா, பொன்னையா, பொன்னையா. என்ன 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 பொன்னையா, ஒரே ஒரு தரம் என்ன வாயால ஆசையா கண்ணம்மான்னு கூப்பிட முடியாது. பொன்னையா, உன்னை கண்ணம்மான்னு கூப்பிட மாட்டேன். பொண்ணே பொன்னம்மா தான் கூப்பிடுவேன். ஏன் தெரியுமா? பொன்னையாவுடைய பொண்டாட்டி பொன்னம்மா தான் இருக்கணும். பொன்னையா இல்லையா? சொன்னா கேளு. தைரியமா அது. சீக்கிரம் வந்துடுறேன். வரட்டுமா? சீக்கிரம் வந்துடுறேன். சந்தோஷமா இருக்கணும், சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்.
தொலைக்கிறே தொலைக்கிறே மதுவை தேடி தினமும் ஓடி தவிக்கிறே தவிக்கிறே அந்த மயகத்தோடு பணத்தை காசு தொலைக்கிறே தொலைக்கிறே இது என்ன பழக்கம் ரொம்ப கெட்ட பழக்கம் இது என்ன பழக்கம் ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் இந்த பழத்தில் இருக்கும் சாரு உனக்கு பலனை கொடுக்கும் பாரு குடி 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 சாத்துக்குடி குடி 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 குடி